வணக்கம் எக்ஸ்ட்ரீம் தமிழ் மக்களே. இன்னைக்கு நம்ம அட்வென்ச்சர் அண்ட் ஆக்ஷன் கலந்த ஒரு தரமான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா தான் இருக்கு. இந்த கதை முழுக்க 17ஆம் நூற்றாண்டுல நடக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. படத்துல மொத்தம் 4 ஹீரோஸ். பிரான்ஸ் நாட்டோட அரசர் இறந்ததுக்கு அப்புறம் மன வளர்ச்சியில குழந்தைத்தனமா இருக்கிற அவரோட பையனை அரசராக்குறாங்க. அரசர் என்னதான் குழந்தைத்தனமா இருந்தாலும் ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா இவர் கூட இருக்கிற ஒரு அமைச்சர் அவரை ஏமாத்தி தான் அரசனாகணும்னு சதி திட்டம் போடுறான். அந்த திட்டத்துல இருந்து அரசரையும் பிரான்ஸ் நாட்டையும் 4 ஹீரோஸ் எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட ஒன்லைனர். உண்மையிலே படத்தை தரமா பண்ணிருப்பாங்க. காமெடிக்கு காமெடியும் இருக்கும், ஆக்ஷனுக்கு ஆக்ஷனும் இருக்கும். சோ गाइस, இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 2014ல ரிலீஸ் ஆன படத்தோட பேரு 3 மஸ்கிட்டியர்ஸ். சோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம். படத்தோட ஓப்பனிங்லயோ பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் ஒன்று வருது. 17ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல பிரான்ஸ் அரசரோட மறைவுக்கு அப்புறம் வெறும் 13 வயசே இருக்கிற அவரோட பையனை அரசனாக்குறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட மத்த நாடுகள் பிரான்ஸோட 4 பக்கமும் சுத்து போட்டு போருக்கு ரெடியா இருக்க. இன்னொரு பக்கம் மன்னரோட ஆலோசகரா இருக்கிற கார்டினல் அந்த சிம்மாசனத்தை பறிக்க ரகசியமா திட்டம் போடுறாரு. ஒரு பக்கம் ஐரோப்பா முழுக்க மிகப்பெரிய போர் வரக்கூடிய சூழல் இருக்க. இதை பத்தி எதுவும் தெரியாத அரசர் ஒய்ஃபை லவ் பண்றது எப்படின்னு ஐடியா கொடுக்கறதுக்காக ஒரு ஃப்ரெண்டு இல்லாம தடுமாறிட்டு இருப்பாரு. இப்படி ஒரு மோசமான சூழல்ல நடக்க போற போரை தடுக்கிறதுக்கு ஒரு சிலர் மட்டும் தான் பிரான்ஸ்ல இருக்கிறாங்கன்னு வாய்ஸ் ஓவர் முடிய இங்க தான் படத்தோட டைட்டில போட்டு நம்மள உள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்படி அடுத்த சீன்ல இத்தாலி நாட்டோட அரண்மனையை காட்ட அங்க இருந்த ஒரு காவலாளி ஏதோ சத்தம் கேட்டு தண்ணிக்குள்ள எட்டி பார்ப்பான். அப்ப திடீர்னு ஒரு அம்பு வந்து இவனை போட்டுதல தண்ணிக்குள்ள இருந்து நிஞ்சா கட்டப்ல ஒருத்தன் வெளியே வருவான். உடனே நிறைய பேர் வந்து இவனை சுத்த போட நம்மால அசால்ட்டா கொண்டுட்டு மாஸ்க் கழட்டுவான். இவனோட பேரு ஆத்தோஸ். இவன் பாடியெல்லாம் தண்ணியில தூக்கி போட்டு திரும்ப இவன் தலையிலே ஒருத்தி கண்ணை வச்சு இவ்வளவு அசால்ட்டா இருப்பேன் நான் நினைக்கவேன்னு ஒருத்தி லாக் பண்ணுவா. உடனே இவன் அதை நான் கேட்கணும்னு கீழே பார்க்க என்னடான்னு பார்த்தா ஆத்தோஸ் ஆல்ரெடி அவன் வயிற்றுல கத்திய வச்சு லாக் பண்ணிருப்பான். இவளோட பேரு மிலடி. பார்க்க ஹீரோயின் மாதிரி இருக்கிற இவ பக்கா கேடி. எந்த பக்கம் ஜம்ப் பண்ணுவானே தெரியாதுங்க. ஆத்தோஸ் இவள லவ் பண்றாங்க போல. மிலடி இந்த வேகத்தை பார்த்து தான் நான் உன்னை லவ் பண்ணனு கிஸ் பண்ணேன். ஆத்தோஸ் போன வேலை என்னாச்சுன்னு கேட்கறான். உடனே இவ உள்ள இருந்து ஒரு சாவியை எடுத்து காட்டின உடனே ஆத்தோஸ் அவளை வர்ணிச்சு தள்ளுவான். அப்படி இந்த பக்கம் ஒரு பில்டிங்கோட உச்சியில படத்தோட இன்னொரு ஹீரோவை காட்ட இவன் படகுல போயிட்டு இருக்கிற ஒரு காதல் ஜோடியை டார்கெட் பண்ணி அப்படியே ஜம்ப் பண்ணுவான். இதுல அந்த காதலன் ஒரு அரச அதிகாரி போல. ஜம்ப் பண்ண ஹீரோ அவன் ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு இவனையும் தண்ணிக்குள்ள முக்கி ஒரு சாவியை கேட்டு மிரட்டின உடனே உசுருக்கு பயந்து அவன் அந்த சாவியை கொடுத்துருவான். அவன் அப்படியே தண்ணியில பறட்ட விட்டு இவன் லவ்வர் பக்கம் திரும்புவான். நம்மால் பேரு அராமிஸ். அந்த பொண்ணு இவனை பார்த்து என்ன கொண்டுடாதீங்கன்னு வீதியோட சொல்ல அதே இடத்துல இவன் அவளை உஷார் பண்ணி ரொமான்ஸ் பண்ணுவான். அடுத்த சீன்ல அதே ஊர்ல இருக்கிற ஜெயில காட்ட அங்கதான் நம்ம 3வது ஹீரோவை லாக் பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் கூட கவலைப்படாம வாடா மாப்பிள்ளை வளப்பலை தோப்பிள்ளை வாலிபால் ஆடலாமான்னு ஜாலியா பாடிக்கிட்டு சுத்தி இருந்தவங்கள செம்மையா கலாச்சிக்கிட்டு இருப்பான். இவனோட பேரு போத்தோஸ். அப்ப இட்டாலியோட தளபதி டெரரா வந்து ஆத்தோஸும் அராமிஸும் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்கும்போது தெரியாதுடா என் பலா சொல்ல மோக்கான திமுறா சொல்றான். அம்மாளுங்க 3 பேரை பத்தி இவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். தளபதி இவனை பார்த்து உன்னை பிடிக்கிறது கஷ்டம்னு நினைச்சேன், நல்ல வேலை நீயாவே வந்த மாட்டிக்கிட்டேன்னு சொல்லும் போது டேய் மாஸ்க் மண்ட நீங்க ஒண்ணு என்ன பிடிக்கல, நானா தாண்டா வந்து உங்ககிட்ட சிக்கி இருக்கேன்னு சங்கிலியை பிச்சுக்கிட்டு அங்கிருந்து எல்லாரையும் காலி பண்றான். கடைசியா தளபதியை சங்கிலியில மடக்கி அவங்கிட்ட இருக்கிற சாவியை கேட்கும் போதே ஆளு மரண பயத்தோட சாவியை கொடுத்துருவான். நம்ம ஹீரோஸ் 3 பேரும் பிரான்ஸ் அரசரோட மாவீரர்களோட படையில இருக்கிறவங்க. அரசருக்கு துரோகம் பண்றவங்களை தேடி பிடிச்சு காலி பண்றதா இவங்களோட முக்கியமான வேலை. இதுல ஆத்தோஸ் தான் மெயின் ஹீரோ. ரொம்ப வேகமானவன், புத்திசாலி, எதையும் தெளிவா யோசிச்சு முடிவெடுக்கிறவன். அடுத்தது அராமிஸ். ஒரு காலத்துல பாதிரியாரா இருந்தவன். நாட்டுப்பட்டுல மாவீரர்கள் படையை சேர்ந்துட்டான். ரொம்பவே டீசென்டான ஆள். மறைஞ்சு தாக்குறதுல கில்லாடி. கடைசியா நம்ம போர்த்தோஸ். இவனை பலசாலின்னு சொல்றதை விட சரியான காட்டு பையனை தாங்க சொல்லணும். சண்டைன்னு வந்துட்டா எதிர எத்தனை பேரை வந்தாலும் சரி ரொம்ப சாதாரணமா அடிச்சு தள்ளுவான். அவ்வளவு சீக்கிரம் வாழ தொட மாட்டான். ஏன்னா தொட்டா அங்க ரத்த கலரியே உருவாகும். அதனால அவ்வளவு சீக்கிரம் தொட மாட்டான். இங்க டாவின்சியோட ரகசிய பெட்டகத்தை காட்ட அங்க நம்ம 3 ஹீரோஸும் கூடவே மிலேடியும் இருப்பா. டாவின்சியோட கண்டுபிடிப்புகளை இத்தாலி அரசாங்கம் இங்க தான் பாதுகாப்பா வச்சிருக்கு. இவங்க 4 பேரும் அவங்க கலெக்ட் பண்ண சாவிகளை தரையில இருந்த ஹோட்டல்ல சொருகி ஓபன் பண்ணா அண்டர் கிரவுண்ட்ல ஒரு சீக்ரெட் பிளேஸ் ஒன்னு ஓபன் ஆகுது. போர்த்தோஸ் நான் முதல்ல போறேன்னு முன்னாடி வரும்போது ஆத்தோஸ் தடுத்து வேற ஏதாவது ட்ராப் இருக்கும்னு சொல்றான். அப்ப மிலேடி ஒரு கத்தியை வச்சு உள்பக்கம் வீச செவுத்தோட 2 பக்கத்துல இருந்து பெரிய பெரிய குண்டுகள் செவுத்த உடச்சுக்கிட்டு வருது. இதை பார்த்த ஆத்தோஸ் தரையோட அழுத்தத்தை வச்சுதான் ட்ரிகர் ஆகுதுன்னு சொல்லும் போது பேசாம கயிறை போட்டு பறந்து போடலாம்னு இவங்களுக்குள்ள தானாவே பேசிட்டு இருப்பாங்க. அப்ப மிலேடி போங்கடா முட்டா பசங்களான டிராப்புக்கு நடுவுல பூந்தடிச்சு ஓடும்போது இவ கிராஸ் ஆகுற கேப்ல சாரம் மாதிரியா குண்டுகள் வெடிக்குதுங்க. ஒரு கட்டத்துல இவளை தாண்டியும் குண்டுகள் வெடிக்க அப்படியே தரையோட தரையா படுத்துக்கிட்டே அந்த பக்கம் போவா பாருங்க. அட்டகாசமா இருக்கும் இந்த சீனை. இந்த
மிலேடி இந்த மாதிரி கில்லாடி வேலை பண்றதுல கெட்டிக்காரி. அப்புறம் என்ன, நம்ம ஆளுங்களை உள்ள போய் ஏதோ ஒரு குறிப்பை வேக வேகமா தேடிட்டு இருக்கும்போது நிறைய காவலாளிகள் வந்துருவாங்க. அப்ப மிலேடி கைக்கு அந்த குறிப்பு சீக்கிர ஆத்தோஸ் ஒரு வெடிசரத்தையே வெளியில எடுப்பான். இதை பார்த்து ஆரம்பிச்சு, அடா பாவி, மேல என்ன இருக்குன்னு தெரியும்ல, விட்டா நீயே சங்குதிருவ போலன்னு பீதியாக. விஷயம் என்னடான்னு பார்த்தா இந்த மொத்த இடமும் தண்ணி கடியில இருக்கும். ஆத்தோஸ், எனக்கு எல்லாமே தெரியும்னு அதை வெடிக்க வைக்க சுனாமி கணக்கா தண்ணி வந்து அந்த இடமே வெள்ளக்காடா மாறிடும். இந்த 4 பேரும் அந்த தண்ணி வழியா வெளியே வந்துட இவங்களோட மிஷனும் சக்சஸ்ஃபுல்லா முடியுது. அதுக்கப்புறம் 4 பேரும் வெற்றியை கொண்டாடி சரக்கு அடிச்சுட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தா இவங்க கொண்டு வந்த குறிப்பில் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு பறக்கும் கப்பலோட ஓவியம் இருக்கும். ஆத்தோஸ் இதை எடுத்துக்கிட்டு பாரிஸ் போகலாம்னு சொல்லும் போது மிலேடி தனிப்பட்ட விஷயம் வேற, பிசினஸ் வேறன்னு கொஞ்சம் தயக்கத்தோட சொல்றா. இதை கேட்ட ஆத்தோஸ் சந்தேகத்தோட வைன் கிளாஸை பார்க்க திடீர்னு அராமிஸும் போர்த்தோஸும் மயங்கி விழுந்துருவாங்க. இனிமேலே நம்ம ஆத்தோஸ்க்கு விபூதி அடிச்சிருக்கா. இவங்க கிட்ட இருக்கிற கப்பல் ஓவியம் ஒரு போர் விமானத்தை உருவாக்குறதுக்கான வரைபடம். இதை டிசைன் பண்ணதே நம்ம டாவின்சி தான். இவர் தாங்க நம்ம பழைய காலத்துல இருந்தாருல லியோனார்டோ டாவின்சி, அவரே தான் இவரு. அந்த பறக்கும் போர் விமானம் யாருக்கிட்ட இருக்கோ அந்த நாடு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஹீரோஸ் அதை பிரெஞ்சு நாட்டுக்காக திருடினா மிலேடி இவங்க பரம எதிரியான இங்கிலாந்து நாட்டுக்காக வேலை பார்த்து காசுக்காக ஆத்தோஸ்க்கு துரோகம் பண்ணியிருக்கா. அந்த இடத்துக்கு பக்கிங்ஹாம்னு ஒருத்தன் வரான். இவன் இங்கிலாந்து அரசவையில் ஒரு முக்கியமான பெரும்புள்ளி. சொல்ல போனா இவன் தான் மிலேடிக்கு பணம் தரன்னு சொல்லி ஆத்தோஸை லவ் பண்ண வச்சு எல்லா சேட்டையும் பண்ணியிருக்கான். இவனோட நோக்கமே பிரெஞ்சு அரசாங்கத்தை காலி பண்றதுதான். பக்கிங்ஹாமுக்கு நம்ம ஹீரோஸோட திறமையை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால விஷத்தை ஒயின்ல கலக்காம ஊத்தி கொடுக்குற கிளாஸோட உள் பக்கம் தடவி பக்காவா பிளான் பண்ணியிருக்கான். தலைப்பு உசுருக்கெல்லாம் பெருசாக எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. பக்கிங்ஹாம் நம்ம அங்க கொண்டு வந்த ஓவியத்தை எடுத்துக்கிட்டு இதை நான் உருவாக்கி பேரும் பரிசும் வாங்க போறேன்னு சொல்லும் போது ஆத்தோஸ் ஒரு பக்கம் சரிஞ்சு விழுகிறான். பக்கிங்ஹாம், இந்த உலகத்துல யாரையுமே நம்பாத, குறிப்பா பெண்களை. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் இல்லன்னு வில்லத்தனமா சிரிப்பான். அப்படியே மிலேடி கிட்ட, நீ செஞ்சது மிகப்பெரிய துரோகம், இதை அவனை கண்டிப்பா காயப்படுத்தும்னு அவளை அசிங்கப்படுத்துற மாதிரி புகழ நம்ம ஹீரோஸ் 3 பேரும் முழுசா மயங்கி போறாங்க. அப்படி அடுத்த சைட்ல என்ஜாகி ஸ்பாட்ங்கிற இடத்துல ஒரு அப்பாவும் பையனும் வால் சண்டை பயிற்சி செய்யறதா காட்டுறாங்க. இந்த அப்பாவும் ஒரு காலத்துல நம்ம ஹீரோஸ் மாதிரி அரசரோட மாவீரர்கள் படையில இருந்தவர் தான். தன்னோட பையனையும் இப்போ அந்த படையில சேர சொல்லி தான் அனுப்புறாங்க. கூடவே அவங்களோட பரம்பரை வால் அப்புறம் 15 நாணயங்களை கொடுத்து பத்திரமா இரு, சண்டை போடு, தப்பு செய், ஆனா அதுல இருந்து வாழ்க்கையை கத்துக்கோன்னு ஒரு பையனுக்கு தேவையான பாடத்தை அவனையும் கத்துக்க சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. இவன் தான் நம்மளோட 4வது ஹீரோ, பேரு டார்டானியன். இவன் சரியான ஆர்வகோளாருங்க. இவனை பத்தி நீங்களே போக போக பாப்பீங்க. இவன் ரொம்ப தூரம் பயணப்பட்டு ரைட்டேஜ் ஸ்பாட்டர்னு ஒரு இடத்துக்கு வரான். இவன் அங்க வந்து இறங்குறப்ப தெரியாம சகதியில இறங்கும் போது சேறு தெரிச்சு பக்கத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் மேல பட்டுடும். அங்கிருந்த ஒத்த கண்ணை இவனோட குதிரையை பங்கமகளாக்க டார்டானியன், டேய் ஓசிக்குடி ஓம கொஞ்சம் ஒழுங்கா என் குதிரை கிட்ட மன்னிப்பு கேளு, இல்ல ஒன்ன கொளுத்திங்க வச்சிருக்கேன்னு எச்சரிக்கை செய்வான். இந்த ஒத்த கண்ண பேரு ரோஜர் ஃபோர்ட். இவன் டார்டானியனை பார்த்து மன்னிப்பும் கேட்க மாட்டான், ஒரு மண்ணாங்கட்டியும் கேட்க மாட்டேன்னு பங்கம் பண்ணுவான். டார்டானியன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம சண்டைக்கு வர சொல்லி வாழை தூக்கிட்டு நிற்பான். ஆனா இந்த பயவிலையா, அட யாரா இந்த ஆதி காலத்து அரலுசன் துப்பாக்கி எடுத்து டப்புன்னு சுட, என்னடா புசுக்குன்னு சுட்டுவிட்டீங்க, இதெல்லாம் அழுகுனி ஆட்டம்னா குமுறிக்கிட்டு இருப்பான். அதுக்கு இவங்க ஒன்னெல்லாம் விட்டு வைக்கிறதே தப்புன்னு கத்தி எடுத்து கொல்ல வரும்போது அங்க வந்த மிலேடி பாவம் பார்க்க சின்ன பையனா இருக்கான், பேசாம இவனை விட்டுருங்கன்னு ஹீரோவை காப்பாத்திட்டுருவா. இந்த ரோச்சர் ஃபோர்ட் யாருன்னா அரசரை ஏமாத்த நினைக்கிற அந்த கார்டினலோட காவலர். அது மட்டும் இல்ல, கத்தி சண்டையில பயங்கர கில்லாடி. மிலேடி பிரான்ஸுக்கு துரோகம் பண்ணிட்டு இப்ப பிரான்ஸுக்கு எதுக்கு வந்திருக்கான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அதுக்கான விளக்கம் என்னன்னா, இப்ப பிரான்ஸ் ஆள்றது ஒரு சின்ன பையன். நம்ம ஹீரோஸ் 3 பேரும் 14ஆம் லூயி மன்னருக்கு விசுவாசமாவும் தேசபக்தியோடையும் இருந்தவங்க. இப்ப மன்னரோட ஆலோசகரா இருக்கிற கார்டினல் அரியணைய ஆட்டைய போட சதி திட்டம் போட்டிருக்கான். அதுக்காக ரோச்சர் ஃபோர்ட் மாதிரியான பல பேர் இப்போ அவன் பக்கம் இருக்காங்க. கார்டினல் இந்த ரோச்சர் ஃபோர்ட் தலைமையில ஒரு படையவே அவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். இதுல நம்ம மிலேடி காசுக்காக ஒரு பக்கம் பக்கிங்ஹாமுக்கு வேலை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் கார்டினலுக்காக இங்கிலாந்த வேவு பார்க்குற வேலையை செஞ்சுட்டு இருக்கான். ஒரு 2 பட்டம் கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி 2 பக்கமும் தன்னோட கைவரிசையை காட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா இதுல அமைச்சர் கார்டினலுக்கு மட்டும் கொஞ்சம் அதிக விசுவாசத்தோட இருப்பா. சரி வாங்க நம்ம கதைக்கு வருவான். அடுத்த சீன்ல மார்க்கெட் மாதிரியான ஒரு இடத்த காட்ட டார்டானியன் குதிரையில வந்து இறங்குறான். இவன் குண்டடிப்பட்ட வேதனையில சோகமா போயிட்டு இருக்கும்போது அதே இடத்துல ரோச்சர் ஃபோர்ட்டை பார்த்துட்டு பழி வாங்கணும்னு விரட்டி ஓடுறான். இவன் அவசரத்துல அங்கிருந்த எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஓட அதே இடத்துல ஆத்தோஸும் இருக்கிறதா காட்டுறாங்க. தலைவர் ஒரு பிரெஞ்சு முடிவு குடிச்சது போதும்னு பார்சல் பண்ணிட்டு அம்மா சரக்கு அடிப்போம்னு கிளாஸ் எடுத்து வாயில வைக்க போனா கரெக்டா டார்டானியன் வந்து அவனை இடிச்சு தள்ளிட்டு ஓடுவான். உடனே ஆத்தோஸ் அவனை பிடிச்சு அடங்கோப்பம் அவனை கண்ணு தெரியலையான திட்ட என் குதிரையை ஒருத்தன் அசிங்கப்படுத்திட்டான், அவனை நான் பழி வாங்கணும்னு இடிச்சதுக்கு காசு கொடுப்பான். அதுக்கு ஆத்தோஸ் ஓ எனக்கே பணம் கொடுக்குறியா, நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்கவும் அந்த இடத்துல ஏதோ மாவீரன மண்ணாங்கட்டி மாதிரி ஓவரா எகிருவான். உடனே ஆத்தோஸ் ஒரு இடத்த சொல்லி சரியா 12 மணிக்கு அங்க வா மோதி பார்க்கலாம்னு சொல்லும் போது இவனும் சரி அங்க வந்து நான் உன் கதையை முடிக்கிறேன்னு மறுபடியும் ஓடுவான். அத்தா புயல் வேகத்துல போயிட்டு இருக்கேன், குறுக்க மணல் லாரி வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி ஓடிட்டு இருந்தா மணல் லாரியே பரவாயில்லைங்கிற மாதிரி எதிரில போர்த்தோஸ் வந்து நிற்பான். தலைவன் ஒரு பொண்ணை உஷார் பண்ணி அது காசுல துணி வாங்க வந்திருப்பான் போல. இவன் ரகசியமா அவகிட்ட இருந்து பணம் வாங்குறப்போ டார்டானியன் வந்து மோதினதும் பணம் பைய கீழே விழுந்துடும். உடனே டார்டானியன் அந்த பொண்ணுகிட்ட காசு வாங்கின மேட்டர் ஓப்பனா சொல்லி அதை எடுத்து கையில கொடுக்க போர்த்தோஸ்க்கு அது பயங்கரமான எமோஷனல் டேமேஜ் ஆகி போயிருது. கடுப்பான போர்த்தோஸ் நான் பொண்ணுகிட்ட இருந்து பணம் வாங்குறேன்னு சொல்றியா, என்ன அவமானப்படுத்துறியான்னு பொங்கியல யோ பெருசு எடுக்கிறது பிச்சை, இதுல
என்ன எகத்தால வேண்டிய கிடக்குன்னு இவனையும் உரண்டு இழுத்து ஆத்தோஸ் சொன்ன இடத்துக்கு நாம மோதி பாத்திரலாம்னு சவால் விட்டுட்டு போறான். அதுக்கு போர்த்தோஸ் நல்லி எலும்பு மாதிரி இருந்துகிட்டு நாய்க்கு எகத்தாலத்தை பாரு, 1 மணிக்கு வாடி ஓர கட்டி அடிக்கிறேன்னு செம்ம கடுப்புல இருப்பான். இங்க டாட்டானியன் எவ்வளவு வட்டியே ரோட் சீட்டை பிடிக்க முடியல. சோ தலைவர் சோக கீதம் பாடிக்கிட்டு அடுத்து யாருக்கிட்ட வம்பு இழுக்கலாம்னு குதிரை கிட்ட வந்தா அங்க நம்ம யாராமிச்சு குதிரை நோ பார்க்கிங்ல நின்றுச்சுன்னு ஃபைனை போட்டுட்டு போவான். இதை பார்த்த டாட்டானியன் புயலுக்கே பூட்டா எனக்கே அபராதமா, தில்லு இருந்தா சண்டைக்கு வாடான்னு ஆர்த்தோஸ் போர்த்தோஸ் சொன்ன அதே பிளேஸுக்கு வர சொல்லி சரியா 2 மணிக்கு வர சொல்லிட்டு போக இதை கேட்ட அராமிஸ் ஆண்டவரே உங்க படைப்புல இப்படி ஒரு பைத்தியமான அவன் ஒரு மாதிரியா பார்ப்பான். இந்த சீன்ல டாட்டானியனை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுமா தோணும், நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா, இல்ல தெரியாம தான் கேட்கறேன், நீ அவ்வளோ பெரிய அப்பா டக்கரான்னு கேட்க தோணும். ஏன்னா அவன் பண்ற குசும்பு வேலை அப்படி. ஆக இவன் நம்ம ஹீரோஸையும் உரண்டு எழுத்துட்டான். அப்படியே இங்க மில்லடி பிரெஞ்சு அரண்மனைக்கு வரும்போது கார்டினல் தனியா செஸ் விளையாடிட்டு இருப்பான். பக்கிங்ஹாம் பார்க்குக்கு அப்புறம் ரெடி பண்ணிட்டான், சீக்கிரமாவே இங்க வந்துருவான்னு சொல்லும் போது இந்த கார்டினல் என்னடானா அதை பத்தி கவலைப்படாம அவனுக்கு எதுவும் உன் மேல சந்தேகம் வந்துடலன்னு ரொம்ப கூலா கேட்கறான். ஏன்னா இங்கிலாந்து பிரெஞ்சு மேல படையெடுத்து அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு செத்தாதான். அந்த கேப்ல இவன் பிரெஞ்சு நாட்டுக்கு அரசனாகிறது தான் இவனோட பிளான். அதுக்காக மில்லடியை வச்சு காய் நகர்த்த அவளும் பக்கிங்ஹாம காதலிக்கிற மாதிரி நடிச்சு கூட இருந்து குடி பிடிச்சிட்டு இருக்கான். இதை பத்தி இவங்க பேசிக்கிட்டு இருக்க குழந்தை பிள்ளையா இருக்கிற நம்ம மன்னரு அங்க வந்துருவாரு. மன்னரு ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். என்னதான் ஒரு குழந்தை பிள்ளையா இருந்தாலும் பக்கிங்ஹாம கொஞ்சம் கூட இவருக்கு பிடிக்காது. அதனாலேயே அவனோட எதிரியும் நான் குறைஞ்சிடக்கூடாதுன்னு அவன் பண்ற எல்லாத்தையும் சரியா செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப கூட மில்லடி அவர்கிட்ட பக்கிங்ஹாம் இங்க வரப்போறான்னு சொன்னதும் நானும் அதே கலர்ல தான் ட்ரெஸ் போடுவேன்னு சின்ன பிள்ளைத்தனமா சண்டை போடுவாரு. அது சரி டைம் ஆச்சு இல்ல, எங்க நம்ம பயபிளைய காணோம், என்ன பண்றான்னு பாப்போம். இங்க நம்ம ஆளுங்க கலவரம் பண்ண போற இடத்த காட்ட சரியான நேரத்துக்கு 3 ஹீரோஸும் அங்க ஒன்னா சேர்ந்து வந்துருவாங்க. இதை பார்த்த டார்டானியன் ஓ நீங்க 3 பேர் ஒரே கேங்க, சரிதான் இப்ப என்ன தனித்தனியா சண்டை போடுவோமா இல்ல 3 பேரும் ஒன்னா வரீங்களான்னு ஓவரா பேசுவான். ஆனா நம்ம ஆளுங்க இவனை பார்த்துட்டு எந்த ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்சு வந்திருப்பான்னு யோசிக்க போர்த்தோஸ் போவும் உன் பேர் என்ன உன் ஊர் பேர் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறான். அதுக்கு அவனும் என் பேரு டார்டானியன் சொல்லும் போது அவங்களும் அவங்களோட பேரை சொல்லி அறிமுகம் செஞ்சுக்கிறாங்க. உடனே டார்டானியன் ஓ அப்ப நீங்க தான் அந்த 3 மாவீரர்களா, ஐயோ உங்க கூட சேர்றதுக்கு தான் நான் பாரிஸே வந்தேன்னு சொல்றான். காத்தோஸ் நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட தம்பி, ஒரு சின்ன தப்பால ஆல்ரெடி எங்களுக்கு வேலை போயிருச்சுன்னு சொல்லும் போது இவங்களை பத்தி தெரிஞ்சு என் வீரத்தை நிரூபிச்சே தீருவன்னு டார்டானியன் புடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருப்பான். அப்ப கார்டினோட ஆளுங்க வந்து நம்ம ஹீரோஸை சுத்து போட ஒரு தளபதி வந்து ஆயுதங்களை சரண்டர் பண்ண சொல்லி மிரட்டுவான். நம்ம ஹீரோஸ்க்கு இவங்க குழந்தை அரசரை பத்தியும் கார்டினல் பண்ற சூழ்ச்சி பத்தியும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால இவங்க அடிக்கடி கார்டினல் ஆளுகளை அடி பொளந்து எடுத்துருவாங்க. அதே மாதிரி கார்டினலும் ஏதாவது பண்ணி இவங்களை காலி பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த 2 டீமுக்கு சண்டை போடுறதா முழு நேர வேலை. அதோட அந்த டீமோட லீடர் ரோடர் செஃப்பும் அங்க வந்துட இவனை பார்த்ததும் டார்டானியன் சொல்லாம கொல்லாம கலவரத்த ஆரம்பிச்சிருவான். இவன் ஒத்தாலா எல்லாரையும் தூக்கி போட்டு சும்மா வெளுவருன்னு வெளுத்துவாங்க. நம்ம ஆளுங்க இதை பார்த்துட்டு இவன் கிறுக்கன் தான் ஆனா அதுவும் பிடிச்சிருக்கு, சரி நாமளும் களத்துல இறங்கலாமான்னு களத்துல இறங்கி சும்மா வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இல்ல பங்களாவே கட்டுவாங்கன்னு தான் சொல்லுவோம். நம்ம ஆளுங்க 4 பேரு அவங்க 40 பேரு சும்மா காஞ்ச மாட கம்பள பாஞ்ச மாதிரி செம்ம வேட்டைங்க. அதுலயும் டார்டானியன் டார்சன் மாதிரி கயிறு எல்லாம் பறந்து பறந்து போய் செம்மையா புந்து விளையாடுவான். இந்த பக்கம் போர்த்தோஸ் ஒரு தடியை வச்சு எல்லாரையும் கதற விட்டுக்கிட்டு இருந்தா ஆத்தோஸோட கத்தி வச்சு ஒரு பக்கம் பட்டு வேகமா இருக்கும். அதே நேரம் பாதிரியாரா இருந்த ஆர்மிஸை கொலை பண்றதையும் பண்ணிவிட்டு அவங்க ஆத்மா சாந்தி இல்ல வாந்தி அடையணும்னு பிரே பண்ணிக்கிட்டு இருப்பான் பாருங்க. ஐயோ கடவுளே இவன் அலும்பு பெரிய அலும்பா இருக்குங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு அழகான பொண்ணு வரவும் டார்டானியன் அவளை பார்த்துட்டு பல்ல காட்டுவான். அதுக்கு அந்த பொண்ணு டேய் பாதையிலே போயிடாதரா ஒழுங்கா போய் சண்டை போடணும் மொக்க பண்ண இவனும் இழிச்சுக்கிட்டே சண்டை போடுவான். ஒரு கட்டத்துல எதிரி டீம் தாக்கு பிடிக்க முடியாம பின்வாங்க. இங்க டார்டானியன் அவகிட்ட கடலை போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு தவிர இவளோட பேரு கான்ஸ்டன்ஸ், அரசரோட மனைவி ஆனிக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு தோழி. டார்டானியன் அவளை பார்த்து லிட்டர் கணக்குல சொல்லுத்த எப்பவுமே இப்படித்தானா இல்ல அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு மட்டும் இப்படி மாறிடுவான்னு அசிங்கப்படுத்துவா. அதுக்கு டார்டானியன் இவ ஓட்டுறது கூட தெரியாம செவ்வாய்க்கிழமையில மட்டும் எனக்கு கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சிரும்னு கம்பெனி கொடுக்க பையன் சரியான கிராமத்தானு புரிஞ்சுக்கிட்டு இங்க பாரு பாரிஸ்ல வாழ்றதுக்கு மூளைதான் வேணும் கத்தி இல்லன்னு கதற கலாய்ச்சிட்டு போயிருவா. அப்ப அங்க வந்து நம்பாளுங்க இதெல்லாம் நமக்கு தேவையா கோபி, இந்த பொண்ணுங்களே இப்படிதான் ஓவரா சலிச்சுக்கிறாங்க. அப்ப அங்க வேடிக்கை பார்த்த மக்கள் எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ண நம்ம 3 மாவீரர்களுக்கும் இந்த கைத்தட்டல் கேட்டு எவ்வளவு நாளாச்சு இல்ல, எப்பதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஆத்தோஸ் அதெல்லாம் சரி இப்படியே நின்றுட்டு இருந்தா அடுத்த படையே வந்துடும் சொல்லவும் 4 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. டார்டானியன் சண்டை போட்டதை பார்த்த போர்த்தோஸ்க்கு அவனுக்கு பிடிச்சு போகுது. யாப்பா தம்பி எங்க தங்கி இருக்கிறேன்னு விசாரிக்கும் போது தங்கறதுக்குலாம் இடம் இல்லைன்னு சொன்னதும் கையில காசு இருந்தா எங்க கூட நீ தாராளமா தங்கலாம்னு சொல்றாங்க. உடனே டார்டானியனும் அவ அப்பா கொடுத்த பண பைய காட்ட ஆள் அப்படியே பசக் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. டார்டானியன் நம்ம அரசர் எப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஆத்தோஸ் அவர் குழந்தை மாதிரி, இப்ப இந்த நாட்டை ஆள்றதே அமைச்சர் தான், ஆனா அவன் கெட்டவன்னு விளம்புவான். கூடவே இந்த நாட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன கிடைச்சது ஒன்னும் இல்லன்னு ஓவரா சலிச்சுக்க. டார்டானியன் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க, நீங்க எல்லாம் மாவீரர்கள் நம்புங்க கூடி சீக்கிரமே எல்லாருமே மாறிடும்னு சொல்றான். ஆத்தோஸ் முதல்ல இந்த அட்வைஸ் முறையை நிறுத்துறியா, நான் எப்பவுமே இந்த சரக்கு பணம் கத்தி அதை 3 மட்டும்தான் நம்புவேன், அதே மாதிரி இருந்தா நல்லது, தேவையில்லாம யாரையும் நம்பி மோசம் போயிடாதுன்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுவான். இதை கேட்க டார்டானியன் அம்மா இந்த மனுஷன் ஏன் இப்படி பேசிட்டு போறாருன்னு கேட்கும்போது
கேட்கும்போது வேற என்ன எல்லாம் இந்த பொண்ணுங்களால தான், அவங்களாலேயே தான் பாதி பசங்க இப்படியே நாசமா போறாங்கன்னு அராமிஸ் நொறுக்குன்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம குட்டி பையா நாம ஏன் ஒருபடி மேல போய் அநியாயத்துக்கு எதிராக சண்டை போடக்கூடாதுன்னு கேட்கும்போது இங்க என்ன இப்ப போரா நடக்குது, எங்களுக்கு போர் அடிச்சா நாங்க கார்டினல் ஆளுங்களை தூக்கி போட்டு மதிப்போம், இல்லையா ஃபுல்லா குடிச்சு போட்டு மாட்டையா போயிரும்னு அராமிஸ் சொல்றான். அப்போ போர்தோஸ் அராமிஸை பார்த்து பேசாம நீ மறுபடியும் ஃபாதராகவே போயிட, அங்க போனா 3 வேளை நல்ல சோறு கிடைக்கும், எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா இருக்கலாம்னு சொல்லும்போது என்னது நீங்க ஃபாதரான டார்டானியன் ஷாக் ஆகுறான். அதுக்கு அராமிஸ் ஆமா என்னால சாகடிக்கப்படுற எல்லாருமே சாக வேண்டியவங்க தான், ஆனா அவங்களோட ஆத்மாவுக்கு சாந்தியும் தேவையில்ல, அதனாலதான் உங்களுக்காக ப்ரே பண்ணுவேன்னு சொல்றான். அப்ப போர்தோஸ் ஒயின் இல்லையே அங்க வேலை பார்க்குற வேலைக்காரனை கூப்பிட்டு இதோ வந்துட்டு யசமா, ஆனா யசமா ஒண்ணு இல்ல நம்ம கிட்ட ஒரு சின்ன விஷயம், நம்ம கிட்ட ஒயினும் இல்ல காசும் இல்லைன்னு சொல்றான். உடனே டார்டானியன் கொஞ்சம் காசு கொடுக்க நல்லவனே யாரு ராசா நீன்னு கேக்குறான். அதுக்கு ஆரம்பிச்சு இவன் நம்ம விருந்தாளி இனிமே இங்க தான் தங்க போறான், உன் பெட்ல தான் நைட்டு தூங்குவான்னு சொல்லவும் அப்ப இன்னைக்கு நைட்டு பறவைகளோட எச்சத்தை கூட தான் நான் குடும்ப நடத்தணுமான்னு புலம்பிக்கிட்டே போவான். அடுத்த சீன்ல அரசரும் கார்டினலும் செஸ் விளையாடிட்டு இருக்கும்போது கார்டினல் அரசரை தோக்கடிச்சிருவான். அதுக்கு அரசர் இது ஒரு முட்டாள்தனமான விளையாட்டு, அரசர் தான் எப்போதும் பலமா இருக்குன்னு சொல்லும்போது இல்ல ராஜா அரசருக்கு எப்பவுமே பாதுகாப்பு தேவை, அதனாலதான் அவரை சுத்தி எப்போதும் வீரர்கள் இருப்பாங்கன்னு சொல்றான். அப்ப காயின்ஸ் எல்லாம் கலைச்சு விட்டுட்டு எப்படி திடீர் தாகனம் பாத்தீங்களான்னு லந்து பண்ண கார்டினலும் ஆமா ஆமா உங்களால மட்டும்தான் இதெல்லாம் முடியும்னு கம்பெனி கொடுப்பான். சரின்னு வெளி விவகாரத்தை பத்தி பேச வந்தா அரசர் பக்கிங்ஹாமை பத்தி தான் பேச போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு கடுப்பாக்குறாரு. கார்டினல் அரசே அமைதி ஒப்பந்தம் போறதுக்காக நாளைக்கு பக்கிங்ஹாம் இங்க வர போறதா சொன்ன உடனே அரசருக்கும் மண்டை காயுது. இவன் டென்ஷன் ஆகிறத பார்த்த கார்டினல் இதான் சான்ஸ்ன்னு உங்க மாவீரர்கள் என்னோட காவலர்களை அடிச்சிட்டாங்க, இன்னைக்கு அவங்கள வந்து உங்களை சந்திக்க சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுங்கன்னு உசுப்பேத்தவும் அரசரும் தண்டனை கொடுக்க ஓகே சொல்லிடுவாரு. அடுத்த சீனே நம்ம ஆளுங்க 4 பேர் அரண்மனையில இருக்க அரசர் முன்னாடி பவ்யமா முட்டி போட்டு மரியாதை பண்றாங்க. அரசர் எதுக்கு கார்டினல் ஆளுங்க கூட சண்டை போட்டீங்க, இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, ஆமா எத்தனை பேர் அடிச்சீங்கன்னு கேட்கும்போது அரசே நாங்க 4 பேர் அவங்க 40 பேருன்னு சொல்றான். இதை கேட்ட அரசர் அப்படியான செம்ம குஷியாக கார்டினல் ஒரு மாதிரி கணச்சுதான் சரி சரி நீங்க பண்ணது பெரிய தப்பு, இதுக்கு தண்டனை கொடுக்காம விட மாட்டேன்னு சொல்லும் போதே கரெக்டா அரசி ஆனி இங்க வந்துருவாங்க. அரசர் இன்னும் குஷியாகி என்ன இந்த பக்கம்னு நெளிஞ்சுக்கிட்டே கேட்கும்போது உங்க மாவீரர்கள் திறமையா சண்டை போட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் அவங்களை பார்க்க வந்து புகழ்ந்து பேசுவாங்க. அப்ப இவங்க கூட கான்ஸ்டன்ஸும் வந்திருக்க, டார்டானியன் அவளை பார்த்து ஒழிஞ்சுக்கிட்டு இருப்பான். அரசர் டார்டானியனோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஏன் இவ்வளவு அழுக்கா இருக்குன்னு கேட்கும்போது என் அப்பாவும் ஒரு மாவீரர் தான் அரசே, ஆனா நாங்க இப்போ ஏழ்மையில இருக்கோம்னு சொல்றான். அதுக்கு அரசர் என்னது என்னோட மாவீரர்கள் கஷ்டப்படுவதா, கூடவே கூடாதுன்னு சொல்லி கார்டினல் கிட்ட இவங்க எல்லாருக்கும் புது ட்ரெஸ்ஸும் பை நிறைய தங்க காசும் கொடுக்க சொல்லி இது உங்க வீரத்துக்கான பரிசு, இனி கார்டினலோட காவலர்கள் கூட சண்டை போடக்கூடாது சரியா, ஏன்னா அவங்களாம் செத்து போயிட்டா நமக்கு படையே இல்லாம போயிரும் சொன்ன உடனே எல்லாரும் கேட்க பக்கம் சிரிக்கிறாங்க. உடனே கார்டினல் ஆனா அரசேன்னு ஏதோ சொல்ல வர டக்குன்னு அரசி குறுக்க புந்து கார்டினல் இதுல அரசருக்கு எந்த அறிவுறுவியும் தேவையில்லை, அரசரோட முடிவே இறுதியானது, அவரோட மாவீரர்களுக்கு பரிசுகள் வழங்குவது ஏற்புடையதுதான் சொல்லி கார்டினலோட வாயை அடைச்சிடுறாங்க. பிறகு அரசியை அவங்க தோழிகள் அந்த இடத்த விட்டு கிளம்ப அரசர் நம்மாளுங்க கிட்ட நாளைக்கு அணிவகுப்பு இருக்கு மறக்காம புது ஆடைகளோட வாங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இதை கேட்ட நம்மளுக்கு செம்ம குஷியில இருந்தா கார்டினலுக்கு அடிவயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியும். அடுத்த சீன்ல கார்டினலும் மில்லடியும் மீட் பண்ணிக்க கார்டினல் அரசையும் பக்கிங்ஹாமும் காதலிக்கிற மாதிரி ஒரு போலி நாடகத்தை உருவாக்கணும்னு சொல்றாரு. எது என்ன சொல்றீங்க அதே எப்படி முடியும்னு கேட்கும்போது பக்கிங்ஹாம் எழுதின மாதிரி காதல் கடிதங்களை அரசியோட ரூம்ல வச்சிடலாம்னு சொல்றான். இவங்க பிளான் என்னன்னா அரசருக்கு ஏற்கனவே பக்கிங்ஹாம பிடிக்காது, இதுல இந்த மாதிரி ஒண்ணு நடந்தா அரசருக்கு கோவம் கண்டிப்பா வரும், கண்டிப்பா 2 நாட்டுக்குள்ள போரும் வரும், அந்த சமயத்துல மக்கள் திறமையான அரசரை தான் எதிர்பார்ப்பாங்க, இந்த சிறப்பிலேயே துரத்திட்டு நானே அரசன் ஆகிருவேன்னு கார்டினல் அவனோட பிளான சொல்றான். அடுத்த நாள் பிரெஞ்சு படை வீரர்கள் அணிவகுத்து நிக்க பக்கிங்ஹாம் பறக்கும் போர் விமானத்துல வந்து இறங்குவான். அந்த விமானத்தை எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கும்போது அரசர் இது என்ன இதுன்னு கேட்பாரு. அதுக்கு கார்டினல் இதுதான் பறக்கும் விமானம் ராஜான்னு சொல்லும் போது அதுக்கு அரசர் இது நம்ம கிட்ட இல்ல, எனக்கு இது மாதிரி ஒண்ணு வேணும், உடனடியாக அதை உருவாக்குங்கன்னு சொல்லுவாரு. அப்ப பக்கிங்ஹாம் கப்பலை விட்டு இறங்கி வர அரசி ஆனியும் அங்க வந்து வரவேற்பாங்க. அரசியை பார்த்த பக்கிங்ஹாம் நீங்க என்ன அழகாகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லவும் அரசருக்கு இன்னும் வெறியேறுது. அதோட அங்கிருந்து நம்ம ஹீரோஸை பார்த்து என்ன கடைசியா பார்க்கும்போது கீழே விழுந்து கிடந்தீங்க, இப்போ கால் பரவாயில்லையான்னு நக்கல் பண்ண யாரு கண்டா அடுத்த தடவை நீ கூட அதே மாதிரி விழுந்து கிடப்பன்னு ஆத்தோஸ் லேசா அசிங்கப்படுத்துறான். இதை பார்த்தா சார் உங்களுக்குள்ள ஏற்கனவே பழக்கம் இருக்கா, ஏற்கனவே சந்திச்சிருக்கீங்களான்னு கேட்கும்போது ஆத்தோஸ் ஒரே ஒரு முறை மட்டும் பார்த்திருக்கோம் அரசேன்னு சொல்றான். அதுக்கடுத்து கார்டினல் பக்கிங்ஹாம் 2 பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ண இவங்க 2 பேரும் ஒருத்தர் மாத்தி உளவு பார்த்துக்கிற பேச்சு எழுப்பிடுது. கார்டினல் உங்களோட உளவாளியை நான் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிப்பேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லும் போது பக்கிங்ஹாமா உன்னோட உளவாளியை நானும் கண்டுபிடிப்பேன்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு நாட்டுக்குள்ள 2 உளவாளிகள் இருப்பாங்கன்னு தெரியும், 2 நாட்டுக்கும் ஒரே உளவாளியா இருக்கிறது நம்ம மிலேடி தான், அது இந்த லூசுங்க நான் தான் கண்டுபிடிப்பேன் போட்டி போடுறது பார்க்கவே பயப்படிக்க பிக்காடித்தனமா இருக்கும். கார்டினல் போர் வேண்டாம் அமைதியா ரொம்ப முக்கியம், ஒருவேளை இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் போர் வந்தா உங்க பறக்கும் விமானம் இருக்கிற பக்கம் தான் வெற்றின்னு அவனை புகழ்ந்து போருக்கு வான்னு தூண்டுற மாதிரியே பேசுறான். ஆக்சுவலா கார்டினலுக்கு என்ன நினைப்புனா பக்கிங்ஹாம காரணமா வச்சு போரை ஸ்டார்ட் பண்ணிட்டா அவனும் இவன் பக்கம் வந்து சேர்ந்துருவான், சோ அந்த கேப்ல நாம அரசர் ஆகலாம்னு நினைக்கிறான். ஆக மொத்தம் நல்லா டபுள் கேம் ஆடுறான். இந்த பக்கம் பார்த்தா மிலேடி தன்னோட பிளான் படி அரசி ரூம்ல லெட்டரை வைக்க போக புது காவலர்கள் பார்த்துட்டு வழி
வழிமறிப்பாங்க. உடனே கேடித்தனமா ஏமாத்தி தரமா அவங்கள சம்பவம் பண்ணுவா பாருங்க. மிரட்டலா இருக்கும். துரோகம் பண்றதுல மட்டும் இல்ல, சண்டை போடுறதுலயும் செம்ம கில்லாடிதான். இங்க டார்டானியன் கான்ஸ்டன்ஸ் கிட்ட வர வழக்கம் போல மொக்க வாங்குறான். திடீர்னு அரசர் டார்டானியை கூப்பிட்டு விட அங்க போனதும் அரசர் இவரோட சொந்த கதையே வேற யாரோட கதை மாதிரி அவுத்து விடுறாரு. ஆக்சுவலா ஒண்ணு இல்லைங்க, சின்ன வயசுலயே கல்யாணம் ஆனதுனால இவரோட லவ்ஸ ராணி கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதனால டார்டானியன் கிட்ட என் ஃப்ரெண்டு என்கிட்ட இந்த மாதிரி ஐடியா கேட்கறான், என்ன பண்றதுன்னு இவங்கிட்ட ஐடியா கேட்பாரு. அரசருக்கு அரசி மேல கொல்ல ஆசை. ஆனா அரசிய பார்த்துட்டா போதும் பயலுக்கு அறபடல் அடிச்சு வார்த்தையே வர மாட்டேங்குது. சோ தன்னோட காதலை எப்படி புரிய வைக்கிறதுன்னு குழப்பத்துல இருப்பாரு. டார்டானியன், இங்க பாருங்க அரசி, உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்க, தைரியமா மனசை விட்டு பேச சொல்லுங்க, அவனோட காதலை அருவி மாதிரி கொட்ட சொல்லுங்கன்னு இவனும் தெரியாத மாதிரியே அவரை உசுப்பேத்தவும் அரசரும் சிட்டா பறந்து போய் அரசகிட்ட நீ ரொம்ப அழகா இருக்க, இவ்வளவு அழகா இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைன்னு உருட்ட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் மில்லடி அங்க லெட்டர்லாம் அரசி ரூம்ல வச்சுட்டு அரசர் பரிசா கொடுத்த வைர நகையை கொள்ளடிக்க போவா. அரசியோட பெட்டகத்தை சுத்தி நிறைய பொருட்கள் இருக்கும்னு இவளுக்கும் தெரியும். அதனால துணியை கழட்டி பெட்டகத்தை பக்கம் வீச அது துண்டு துண்டா செதறி போகுது. உடனே அவ ஏதோ ஒரு பவுடர் எடுத்து ஊதி விட லேசர் மாதிரி ஏதோ ஒரு பாதுகாப்பை செட் பண்ணிருப்பாங்க. மில்லடி அது மேல படாம குட்டிகரணம்லாம் போட்டு உள்ள போய் அந்த நகையை ஆட்டைய போட அப்படியே அங்க கட் ஆகுது. அடுத்த சீனை கார்டினலை பார்த்து எல்லாம் நம்ம திட்டப்படி சரியா நடக்கிறதா சொல்லும் போது அந்த நகையை பக்கிங்ஹாமோட பெட்டகத்துக்குள்ள வைக்க சொல்றான். இவ அதை சரியா பண்ணிட்டா அவனால இங்கிலாந்து போற ஆரம்பிக்க முடியும். கார்டினல் அதை வச்சு அரசரை மொக்க பண்ணிட்டு இவன் அரசனாக இல்லாம ஸ்கெட்ச் போடுறான். இதுக்கு மில்லடியும் ஓகே சொல்ல கார்டினல் ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணி இங்க பாரு, நீ எவ்வளவு பெரிய கேடின்னு எனக்கு தெரியும், ஒருவேளை நீ எனக்கு துரோகம் பண்ண நினைச்சா சங்கு கன்ஃபார்ம்னு வான் பண்றான். அதுக்கு மில்லடி, ஒருவேளை உங்களுக்கு இதுல பிரச்சனை வந்தா என்ன கோத்து விட்டுட்டு ஈஸியா எஸ்கேப் ஆகிருவீங்க, சோ இதை நான் பண்ணணும்னா எனக்கு பாதுகாப்பு வேணும்னு பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசி ஒரு கடிதத்தை வாங்கிக்கிறான். அதாவது இந்த லெட்டர் வச்சிருக்கிறவங்க இந்த நாட்டோட நன்மைக்காக ஏன் உத்தரவுப்படிதான் எல்லாமே செஞ்சாங்கன்னு கார்டினலோட கைப்பட எழுதி வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் பக்கிங்ஹாம் கூடவே மில்லடியும் இங்கிலாந்துக்கு கிளம்ப பக்கிங்ஹாம் போற போக்குல அரசியை கேட்டதா சொல்லுங்கன்னு அரசரை சுரண்டி விட்டுட்டு போயிடுவான். அதுக்கு அரசர் போற வழியில நீ போய் சேரணும்னு மனசுக்குள்ள கருவிக்கிட்டு அவன் கொடுத்த தொப்பியை தூக்கி வீசிட்டு உள்ள போக பக்கிங்ஹாம் எழுதின கடிதங்களை அரசி ரூம்ல இருக்கிறத பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாரு. இங்க கார்டினல் வார் பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்த அரசர் பக்கிங்ஹாம் எழுதின கடிதங்களை காட்டி இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்பாரு. அதுலயும் குறிப்பா அரசி அந்த வைர நகையை அவனுக்கு பரிசா கொடுத்த மாதிரி எழுதி இருக்கவும் கார்டினல் பேசாம ஒண்ணு செய்வான், விருந்து ஒண்ணா ரெடி பண்ணுவான், அதுல அந்த நகையை நம்ம அரசியை போட்டுட்டு வர சொல்லுங்கன்னு சொல்றான். உடனே அரசர் அப்படின்னு அது அவகிட்ட இல்லையான மண்டை பிச்சுக்க இதெல்லாம் உண்மையா இருக்காது, பொய்யா இருந்தா இருக்கும்னு ஏத்து விடுவான். அடுத்த சீனே அரசனும் அரசியை பார்த்து விருந்துக்கு இன்வைட் பண்ண அரசியை சந்தோஷப்பட்டு கான்ஸ்டன்ஸ் கிட்ட அந்த நகைக்கு பாலிஷ் போட்ட வைக்க சொல்றா. சரின்னு இவளும் போய் நகை எடுக்கலாம்னு பெட்டகத்தை திறக்கும் போது நகை இல்லாததை பார்த்துட்டு பதறி போறா. அரசிக்கு இதெல்லாம் கார்டினலோட வேலைன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். அரசி அழுகிறத பார்த்த கான்ஸ்டன்ஸ் நேரா நம்ம ஆளுங்க கிட்ட வந்து உதவி கேட்கும் போது இதுதான் சான்ஸ்ன்னு டார்டானியன் லேசா குக்கி போடுவான். அதுக்கு நம்ம பையன் நாங்க எதுக்கு உசுர பணைய வைக்கணும்னு ஓவரா பிக் பண்ண அவ படக்குன்னு ஒரு கிச போட்டு மொத்தமா ஆஃப் பண்ணி விட்டுருவான். உடனே நம்ம ஆளுங்களும் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு ரொம்பவே சீரியஸாக எல்லாரும் இங்கிலாந்துக்கு கிளம்புறாங்க. அதே நேரம் மேட்டர் தெரிஞ்சு கார்டினல் இவங்களை தடுக்க வர அவங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு துறைமுகத்துக்கு வந்துருவாங்க. ரோஜர் ஃபோர்டு இவங்க தப்பிச்ச மேட்டர் கார்டினல் கிட்ட சொன்னா அவன் பயங்கரமா கடுப்பாகி இன்னொரு தடவை அவங்க தப்பிச்சா அப்புறம் நீ தப்பிக்க மாட்டேன்னு வெறியேத்தி அனுப்புறான். இங்க துறைமுகம் முழுக்க கார்டினல் ஆளுங்க தேடிட்டு இருக்க யாராவது அவங்களை திசை திருப்பணும்னு சொன்னதும் நான் பண்றேன்னு கான்ஸ்டன்ஸ் முன்னாடி வருவான். அப்ப டார்டானியன் இதால உனக்கு ஆபத்து வரும்னு கவலையோட சொல்லும் போது நான் ராணியோட தோழி, என்னால அவங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றா. அதுக்கப்புறம் இவன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இவ வேற பக்கம் போக அவளை டார்டானியன் நினைச்சு ஆளுங்கெல்லாம் அவளை விரட்டி போயிருவாங்க. இந்த கேப்ல நம்ம ஆளுங்க எஸ்கேப் ஆக போற வழியிலேயே அட்டாக் பண்ண பிளான் போடுறாங்க. ஆத்தோஸ் பக்கிங்ஹாம்க்கு இருக்கிற கோட்டை தண்ணீரால சூழ்ந்திருக்கிறது, நாம நிறைய காவலர்களை தாண்டி தான் போயாகணும்னு சொல்றான். கூடவே அங்க மில்லடி இருக்கிறதால இவங்க எப்படி பிளான் பண்ணுவாங்க எப்படி வருவாங்கன்னு பக்கிங்ஹாம்க்கு தெரிஞ்சு போயிடும். இவங்க வர மேட்டர் கூட கார்டினல் சொல்லி அனுப்பியிருப்பான். மில்லடி அவளை காப்பாத்திக்க என்ன வேணாலும் பண்ணுவா. அதோட இவங்களை பத்தியும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஆத்தோஸ் இதை நம்ம ஆளுங்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அதே மாதிரி மில்லடியும் பக்கிங்ஹாம் கிட்ட இவங்க 3 பேரோட பிளான் எப்படி இருக்கும்னு சொல்லுவா. ஆத்தோஸ் எதிர்பாராத நேரத்துல தாக்குறதுல ரொம்பவே சிறந்தவன், கை தேர்ந்தவன், அவன் நல்லா நீந்துவான், சோ கண்டிப்பா தண்ணீர் வழியா தான் வருவான். ஆராமேஸ் மறைஞ்சிருந்து தாக்குதல் நடத்துறதுல திறமசாலி, அதனால எல்லா மொட்டை மாடிகளையும் உடனடியாக சோதனை செய்ய சொல்றா. கடைசியா போர்தோஸ் இவன் பயங்கரமான பலசாலி, எதிரிங்க கிட்ட தானா போய் சிக்கி அவங்க இடத்துக்கு போய் அவங்க எல்லாரையும் கொல்லுவான்னு இவங்களை பத்தி சரியா போட்டு கொடுத்துட்டு இருப்பான். அது போக அவங்க நம்ம கண்டிப்பா பிரிக்க பார்ப்பாங்க, என்னை பத்தி தப்பு தப்பா கூட சொல்லுவாங்கன்னு நல்லவன் மாதிரி நடிக்கும் போது கூட அவனும் நான் உன்னை கண்டிப்பா கைவிட்டுற மாட்டேன்னு மட்டையா மடங்கிடுவான். இங்க ஆத்தோஸ் மில்லடி நேரம் நம்மளை பத்தி எல்லாத்தையும் சொல்லியிருப்பா, அதனால அவங்க எதிர்பார்க்கற மாதிரி நம்ம தாக்கணும், இது வரைக்கும் பழக்கம் இல்லாத முகத்தை அவங்களுக்கு உள்ள அனுப்பணும்னு டார்டானியனை சூஸ் பண்றான். அடுத்த சீன்ல ஆராமேஸ் போர்த்தோஸையும் காட்ட இவங்க மாட்டு வண்டிக்காரங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நடுத்தருவில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதனால காவலர்கள் டைவர்ட் ஆகி இவங்க பஞ்சாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கேப்ல ஆத்தோஸ் ஒருத்தரை கயிறு கட்டி தூக்குனதும் அவன் இடத்துக்கு நம்ம டார்டானியன் வந்துருவான். ஆனா அந்த கெட்டப்ல போயும் நான் பயபுலாக்கு நம்ம காட்ஸ் கிட்ட மாட்டிக்க இங்க மில்லடி ஆத்தோஸை கொல்ல சொல்லிட்டு நாட்டை விட்டே கிளம்புவா. வெளியில வந்தவ குதிரைக்காரனை பார்த்துட்டு சீக்கிரமா ஊரை விட்டே போகணும்னு சொல்லுவான். வண்டியும் படுவேகமா கிளம்புற. இங்க வீரர்கள் டார்டானியா பக்கிங்ஹாம் முன்னாடி நிப்பாட்டும் போது என்ன தம்பி இப்படி வசமா வந்து சிக்கிக்கிட்டேன்னு நக்கல் பண்றான். அதுக்கு டார்டானியன் கண்ணா கொஞ்சம் அக்கடை சூடுன்னு சொல்லும் போது அப்ப வெளியே பக்கிங்ஹாமோட பறக்கங்க
பீரங்க கப்பலையே தூக்கிட்டு வந்திருப்பாங்க. நம்ம போர்த்து ஸ்டைலா நடந்து வந்து பீரங்க அடியில வெடிய வைக்க இங்க இருக்கிற எவனுக்குமே அல்ல இல்லைங்க. சும்மா அல்ல வருதுங்கிற மாதிரி போட குண்டா விழுந்து மொத்தமா அந்த இடத்த துவம்சம் பண்றாங்க. பக்கிங்ஹாம் ஆளுங்க திருப்பி சொல்றாங்க, ஆனா என்ன பண்ணாலும் அவங்கள சமாளிக்கவே முடியல. கடைசியா போறது ஹால் பார்த்தும் போதுடா அரை பைத்தியம்னு 2-3 குண்டை தூக்கி போடவும் டார்டானியன் பட்டு வேகமா ஜம்ப் பண்ணிடுவான். அப்ப அந்த மொத்த பில்டிங் வெடிச்சு சேதற ஜஸ்ட் மிஸ்ல ஆத்தோஸ் டார்டானியனை காப்பாத்திடுவான். ஆனா இந்த சீன்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. இங்க தோத்து போன ரோஜர் ஃபோர்டு கான்ஸ்டன்ஸை கைது பண்ணி கார்டினல் முன்னாடி நிப்பாட்டினா அவளை வச்சு நம்ம ஆளுங்களை தூக்க பிளான் பண்றான். இங்க கப்பலுக்கு வந்த டார்டானியன், எங்க ராசா அந்த வைரனாக இவ்வளவு பண்ணிட்டு மண்டமேல இருந்த கொண்டையை மறந்து போயிட்டுமே, அப்ப என் அஞ்சல எனக்கு கிடைக்க மாட்டாளா? நகை இல்லாம போனா என்ன ஆகுறதுன்னு புலம்பும் போது ஆத்தோஸ் அந்த நகை கண்டிப்பா மிலேடி கிட்ட தான் இருக்குன்னு சொல்றான். ஏன்னா அவ எடுத்த பொருள் யாருக்குமே கொடுக்க மாட்டா, அதுதான் அவளோட வீக்னஸ். இதை கேட்ட டார்டானியன், இப்ப அவளை எங்க போய் தேடுறதுன்னு மண்டகாய இங்க மிலேடி வந்த குதிரை திடீர்னு நின்று போயிடும். என்னடான்னு பார்த்தா வண்டியை ஓட்டிட்டு வந்தது நம்ம ஆளுங்களோட வேலைக்காரன் தான். அந்த வண்டிக்கு ஒரு கொக்கியை போட்டு லாக் பண்ண அப்படியே பறக்கும் கப்பலுக்கு தூக்குறாங்க. மேல போனதும் மிலேடி ரொம்ப திமிரா முறைச்சிட்டு இருக்கும்போது ஆத்தோஸ், போட்டு இருக்கிற நகையை நீயே கழட்டு தெரியா இல்ல கழுத்தோட சேர்த்து எடுத்துக்குவான்னு கேக்குறான். உடனே அவ கொஞ்சம் கூட யோசிக்காம துப்பாக்கி எடுத்து சுட்டா அதுல குண்டு இருக்காது. ஆத்தோஸ் ஆல்ரெடி வேலைக்காரனை வச்சு அதையும் தூக்கி இருக்கான். அப்புறம் என்ன, வேற வழியே இல்லாம கீழே இறங்க நம்ம ஆளுங்க அவளை பார்த்துட்டு உன் முகரையில முளைச்சா பொழுது விடிச்ச மாதிரி தானே திரும்பிக்கிறானுங்க. அதுக்கு இவ பக்கிங்ஹாம கொண்டுட்டியான்னு கேட்கும்போது ஆத்தோஸ் இல்லன்னு சொல்றான். அப்புறம் ஏன் என்ன மட்டும் கொல்ல போறேன்னு கேட்டதுக்கு பக்கிங்ஹாம நான் வெறுக்கலன்னு சொல்றான். அப்ப மிலேடி கார்டினல் அவளோட பாதுகாப்பு கொடுத்த லெட்டர் ஆத்தோஸ் கிட்ட கொடுத்து இது உனக்கு தேவைப்படும் சொல்லும் போது ஒழுங்கா வானு கப்பலோட ஓரமா கூட்டிட்டு போய் தலைக்கு நேரம் துப்பாக்கி நீட்டுவான். அப்ப கடலுக்கு மேல பறந்துகிட்டு இருக்குவோம் மிலேடி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவளை ஜம்ப் பண்ணிடுவான். உடனே ஆரம்பிச்சு, நீ ஒண்ணு கவலைப்படாத, அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரியே செத்துட்டான்னு சொல்லவும் சரி எல்லாம் முடிஞ்சதுன்னு பார்த்தா இவங்க கப்பலை வந்து குண்டுகள் தாக்குது. இது அவன்டாவான்னு மேல பார்த்தா வானத்துல கார்டினலோட படையும் ரோஜர் ஃபோர்டும் இதை விட பெரிய கப்பல்ல வந்திருப்பாங்க. இவங்க எப்படி இவ்வளவு கப்பலை ரெடி பண்ணாங்கன்னு பார்த்தா மிலேடி இதோட பிளான பக்கிங்ஹாம் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடியே கார்டினலுக்கு அதை பத்தி சொல்லியிருக்கா. இவங்களும் அதை வச்சு பக்கிங்ஹாமோட கப்பலை விட தரமான ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க. அவனை பார்த்தா டார்டானியன், வாடி வா இன்னைக்கு உன சங்கு கன்ஃபார்ம்னு வெறியாக திடீர்னு ஆளு சீரியஸ் ஆயிடுவான். என்னடான்னு பார்த்தா அவங்க கப்பலுக்கு முன்னாடி இவனோட ஆளை கான்ஸ்டன்ஸா கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ரோஜர் ஃபோர்டு எங்களை சுட்டா அந்த பொண்ணு செத்துருவான்னு பிளாக்மெயில் பண்ண டார்டானியன் உனக்கு என்னதான்டா வேணும்னு காண்டாகிடுவான். அதுக்கு ஒத்துக்க நான் ரொம்ப சிம்பிள், எனக்கு அந்த வைர நகை தான் வேணும்னு சொல்லவும் நகையை கொடுத்தா அவன் நம்மளை கொன்றுவான்னு ஆராமிஸ் வான் பண்றான். அப்ப ஆத்தோஸ் டார்டானியன் கிட்ட, இங்க பார் நான் தான் நாடுன்னு என் வாழ்க்கையை இழந்துட்டேன், நீ அப்படி இருக்காத, தொடான்னு ஒண்ணு இல்லனா வாழ்க்கைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, நீ உன் காதலுக்காக போராடுன்னு சொல்லி அந்த நகையை அவன் கையில கொடுத்துருவான். உடனே அவன் ஒத்தக்கானங்கிட்ட, இங்க பார் நான் நகையோட அந்த கப்பலுக்கு வரேன், நீ அவளை இந்த கப்பலுக்கு அனுப்புன்னு டீல் போட அவனும் அதுக்கு ஒத்துக்குவான். அதுக்கப்புறம் கப்பலுக்கு நடுவில் ஒரு பாலத்தை போட்டு இவன் அந்த பக்கமும் அவன் எங்கேயும் வந்துட நகை கைக்கு வந்ததும் ரோஜர் ஃபோர்டு கப்பலை தாக்க சொல்லிடுவான். உடனே நம்ம ஆளுங்களையும் திருப்பி சுட அவனுங்க கப்பலுக்கு ஒண்ணு ஆகாம கல்லு குண்டாட்டம் அப்படியே நிற்கும். அப்ப இவங்க கப்பல் சல்லியா நொறுங்கிட்டு இருக்க கான்ஸ்டன்ஸ் அந்த மேகங்களுக்கு நடுவில் ஒளிஞ்சுக்கலாம்னு ஒரு ஐடியா கொடுப்பா. ஆத்தோஸா அத்தான் சரின்னு வண்டியை திருப்ப அங்க புயல் அடிக்கிற போற மாதிரி கருமேகங்கள் சூழ்ந்திருக்கும். ரோஜர் ஃபோர்டு நாமளும் அவங்க பின்னாடியே போகலாம்னு சொன்னதுக்கு அவளும் ஒருத்தன் புயலுக்குள்ள போனா நம்ம செத்துருவோம்னு சொன்னதும் அடுத்த நொடி அவனை சுட்டு கொண்டுட்டு நான் சொல்றத மட்டும் செய்யுங்கன்னு ஆர்டர் கொடுக்குறான். வேற வழி இல்லாம இவங்களும் கப்பலை திருப்பிட்டு அவங்க பக்கமே வரட்டி போறாங்க. ஆனா ஒரு நேரத்துக்கு அப்புறம் எங்க போனாங்கன்னே தெரியல, திக்குமுக்கு தெரியாம நிக்க எங்கடா ஆளை காணும்னு பார்த்தா நம்ம ஆளுங்க இவங்க கப்பலுக்கு மேல வந்து பறந்துகிட்டு இருப்பாங்க. ஒண்ணு இல்ல, நம்ம ஆளுங்க என்னதான் அந்த கப்பலை சுட்டாலும் டேமேஜ் ஆகாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க கப்பலோட பலூனஸோட அவங்க கப்பல் பயங்கரமா தடுமாறும். பலூனை சுட்டதுனால வெயிட் தாங்காம கப்பல் தடுமாற நேரா போய் ஒரு பில்டிங்ல லாக் ஆகிக்கும். இதுக்கிடையில டார்டானியன் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க பார்க்கும்போது ரோஜர் ஃபோர்டு வெறி கொண்டு விரட்டுவான். நீங்க நம்ம ஆளுங்க இதான் சான்ஸ்னு அந்த கப்பல்ல குதிச்சு கலவரம் பண்ண ரோஜர் ஃபோர்டு வைர நகையை எடுத்துக்கிட்டு தப்பிக்க பாக்குறான். அப்ப டார்டானியன் வந்து மல்லுக்கு நிக்க ரோஜர் ஃபோர்டு பக்காவா கத்தி சண்டை போட்டு அவனை கதற விடுவான். டார்டானியன் ஆரம்பத்துல என்னதான் அடி வாங்கினாலும் எப்படியோ சமாளிச்சு சண்டை போட்டு ரோஜர் ஃபோர்டோட நெஞ்சிலேயே வாழ சொருகி நகையை பிடிங்கிடுவான். எப்படியோ கலவரங்கள்லாம் முடிய அப்படியே அரண்மனையா காட்டினா கார்டினல் நம்ம ஆளுங்க மேல பழிய போட்டு அப்படி இப்படின்னு உளறிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஆளுங்க பல தலைக்கு பேரிச்சமான சண்டையில அடிச்சுன்னு இருக்குன்னா கப்பலை காயலாங்கடையில போடுற மாதிரி வந்து இறக்குறாங்க. அவங்க இறங்கவும் அந்த கப்பல் பத்தி எரியும் சரியா இருக்கு. அப்ப அரசர் நேரா இங்க வந்து என்னாச்சு ஏன் கப்பல் எரியுதுன்னு கேட்கும்போது உங்களுக்காக தான் இதை கார்டினல் செஞ்சாருன்னு சொல்றான். உடனே அரசர் குஷியாகி அதெல்லாம் சரி ஆனா கப்பல் ஏன் புகை மூட்டமா இருக்குன்னு கேட்டதுக்கு அந்த ரோஜர் ஃபோர்ட் நமக்கு துரோகம் பண்ணிட்டான், பக்கிங்ஹாம் கூட சேர்ந்து சதி பண்றதா தகவல் வந்துச்சு, சோ அதை கண்டுபிடிக்க தான் கார்டினல் எங்களை அனுப்பினாரு. வர வழியில ரோஜர் ஃபோர்டு எங்களை தாக்கி கப்பலை தூக்க பார்த்தான், ஆனா நாங்க அவனை கொன்னுட்டோம், நம்பிக்கை இல்லைன்னா இதை பாருங்கன்னு மிலேடி கொடுத்த லெட்டரை காட்டுவான். அதை பார்த்த அரசர் நீங்க ரொம்ப நல்லவருன்னு கார்டினல ஓவரா புகழ இந்த மூதேவிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்ப அந்த இடத்துக்கு ராணியை வந்துட்டு அவங்க கழுத்துல அந்த வைர
கையை பார்த்துட்டு அரசர் ரொம்பவே சந்தோஷமாகி டான்ஸ் ஆட தள்ளிட்டு போயிருவாரு. இங்க கார்டினல் ஆத்தோஸ் கிட்ட வந்து பேசாம நீங்களே என் கூட சேர்ந்துருங்களேன், உங்களை மாதிரி ஆளுங்க தான் எனக்கு வேணும்னு சொல்லும் போது விட்டு போறதுக்கு நாங்க என்ன பொண்ணுங்களா, யோ பெருசு கிளம்ப காத்து வரட்டுன்னு மொக்க பண்றாங்க. உடனே அவனும் இன்னொரு நாள் உங்களை பாத்துக்கிறேன்னு அசிங்கப்பட்டு கிளம்ப. இந்த பக்கம் அரசையும் சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப டார்டானியன் அவன் ஆளு கூட ஒண்ணு சேர நம்ம ஹீரோஸ் 3 பேரும் வழக்கம் போல பிரான்ஸுக்காக உழைப்போம், நாமெல்லாம் ஒண்ணுன்னு சபதம் எடுப்பாங்க. சரி உடனே படம் முடிஞ்சது வீட்டுக்கு போகலாம்னு நினைச்சா அது இப்படி அதெல்லாம் முடியாதுன்னு டைரக்டர் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காரு. மிலேடி இன்னும் உயிரோட இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவ ஒரு கப்பல்ல கண்முழிக்க என்னடான்னு பார்த்தா பக்கிங்ஹாம் தான் கடல்ல கடந்தவளை காப்பாத்திருக்கான். ஆமா நம்ம இப்ப எங்க போறோம்னு அரமயக்கத்துல கேட்கும்போது வேற எங்க வழிவாங்க தானே சொல்றான். அப்படியே வெளியே பார்த்தா பிரான்ஸை நோக்கி ஒரு பெரும் படையே போயிட்டு இருக்கு. இதோட படமும் முடியுது. சோ गाइस இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட வரும். அது வரைக்கும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எக்ஸ்ட்ரீம் தமிழ் சேனலை டிங் டாங்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ गाइस. பாய்.